டெலிவரிக்கு அப்புறம் 1.5 மாதங்கள், அது நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, இல்லை சிசேரியன் போன்ற அறுவை சிகிச்சைகள் இருந்தாலும் 1.5 மாதங்கள் கழித்து நீங்கள் இயல்பான உறவு வைத்துக்கலாம். கருத்தடை பண்ணிட்டதுனால நீங்கள் இன்னொரு முறை கர்ப்பமாயிருவோன்னு பயப்பட வேண்டியதில்லை. கருத்தடை பண்ணாதவர்கள் ஒரு 3 மாதத்தில் திரும்ப கர்ப்பமாக கூட வாய்ப்பு இருக்குது. அவங்க காப்பர் டீயோ இல்லை வேறு ஆணுரை போன்ற முறைகளையோ பயன்படுத்தணும். நீங்கள் ரெண்டுமே பண்ணிட்டீங்க அப்படின்றதுனால 1.5 மாதங்கள் பண்ணும். 1.5 மாதம் என்ன கணக்கு அப்படின்னா, அந்த கர்ப்பப்பை நார்மல் டெலிவரியில் சுருங்குறதுக்கும் சிசேரியனில் காயங்கள் ஆறி அந்த பெண் இயல்பான நிலைக்கு வர்றதுக்கும், நார்மல் டெலிவரிலையும் குழந்தை தலை வரும்போது எபிசியாட்டமின்னு சொல்லி பெண்ணுறுப்பை கொஞ்சம் கட் பண்ணி விரிவுபடுத்தி குழந்தை தலை எடுப்பாங்க. அந்த புண்கள் ஆறுறதுக்கும் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் டைம் வேணும். ஸோ பெண்ணுக்கும் இதை தவிர மிகப்பெரிய சோர்வு இருக்கும். டெலிவரின்றது ஒரு மேஜர் ஈவெண்ட். அதுக்கப்புறம் ஹார்மோன்கள் மாற்றங்கள், பல்வேறு சேஞ்சஸ் இருக்கும். அந்த பெண்ணுக்கும் ஒரு ஓய்வு தேவைப்படும். ஒரு 1.5 மாதங்கள்லேருந்து நீங்கள் இயல்பான தாம்பத்திய உறவுக்கு திரும்பலாம். அது 2 பேருக்குமே நல்லது. ஆனால் அதற்கு முன்பு பெண்ணுக்கு ஒரு 6 மணி நேரம் முதல் 8 மணி நேரம் நல்ல தூக்கம் வேணும். அந்த நேரத்தை குழந்தைய தந்தை அல்லது மற்ற உறவினர்கள் யாராவது பார்த்துக்கணும். பெண்ணுக்கு நல்ல தூக்கம் வேணும். அப்போ தான் அவங்களுக்கு செக்ஸில் ஆர்வம் வரும். குழந்தை அப்படின்றது பிறந்த குழந்தைன்றது 24/7 முழு நேரமாக குழந்தை அப்பப்போ 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை அழுதுகிட்டு இருக்கும். குழந்தையை கவனிக்க வேண்டியது இருக்கும். அப்போ ஒரு தாய்க்கு ஒரு நல்ல தூக்கம் ரொம்ப அவசியம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு செக்ஸ் ஆர்வம் திரும்ப வந்துடும்.